வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. உலக சித்தர்கள் ஞானபீடம் சார்பாக உலக மக்கள் நன்மைக்காகவும் மழை வளம் வேண்டியும் கொடிய நோய் நீங்கவும் 108 ஆலயங்களில் சித்தர்கள் யாகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் உச்சப்பட்டியில் உள்ள முனியாண்டி கோவிலில் யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சித்தர்களின் அருளாசியை பெற்று சென்றனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உலக சித்தர்கள் ஞானபீடத்தின் நிறுவன தலைவர் தவ திரு ரத்னமாணிக்கம், தலைமை செய்தி தொடர்பாளர் செல்வகேசவன், தலைமை ஆன்மீக இணை ஒருங்கிணைப்பாளர் கூடலிங்கம், தலைமை சட்ட ஆலோசகர் சோலை, பழனிவேல்ராசன், நிலையூர் ஆதீனம், சந்தன சித்தர், அகஸ்தியர், ஜனா சித்தர் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது ஸ்ரீ அம்பிகை சித்தா கிளினிக் டாக்டர் புஷ்பமாரி பங்கேற்ற இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் சின்ராஜ், தனலட்சுமி செய்திருந்தனர். கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் கனகராஜ். இந்த கொடிய நோயை விரட்டுவதற்காக கிராமங்கள் தோறும் சித்தர்கள் யாகம் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் கப்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய உச்சம்பட்டி என்ற கிராமத்தில் முனியாண்டி கோவிலில் இந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாகமும் சித்த மருத்துவத்தையும் நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். சித்தர்களை பற்றிய ஒரு பெரிய பரப்புரை தான் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. அது ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டது போல் அன்று நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் சித்தர் மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய மழை பொழிந்தது. இப்பொழுதும் யாகம் ஆரம்பிக்கின்ற ஆண்டு வர்ண பகவான் அருளோடு மழையால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றும் இந்த யாகம் 108 முடிகின்ற தருவாயில் கொரோனா நோய் தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக அகலும் என்ற ஒரு செய்தியும் சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். சித்தர்களால் மட்டுமே